கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஜல் 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 எங்கே இருக்குது? 2 கிலோமீட்டர் இருக்குது. எந்த ஊர் உங்களுக்கு? எங்கே இருக்குது? 1 2 கொஞ்சம் மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரமாக போக வேண்டியிருக்குல்ல. காலைல வந்துட்டு வரலாம். 1 2 3 4 5 6. இந்த அம்மாவுக்கு என்ன இது இருக்கா இல்லையா? கண்ணை மூடி உட்காருக்கா. இன்னும் ஒரு முறை காலைல வந்துட்டு வரலாம். ஒரு முறை தான் வரும். 4.25 மாதத்தில் உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது தகுந்தமான விஷயத்தில் உன் கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு வரமாட்டார், பொறுமையாயிரு, வர வச்சு தரேன். 3 முறை என்னை பார்க்கவா, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு ஆப்ரேஷன் யாருக்கோ பண்ணியிருக்கு. என்ன ஆப்ரேஷன்ப்பா? ஆப்ரேஷன் யாருக்கு? என்ன ஆப்ரேஷன்ண்ணே? அதான் வயிற்றுல தான் நாங்கள் கால் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்? ஓதுவோம் வாருங்கள் நாகிலாகா இல்லல்ல. என்ன இப்படி திடீர்னு பாட்டு பாடுதேன் தெரியுதா? மந்திரத்தால் தந்திரத்தால் மதிமயக்கம் ஓதி மனமாறப்பட்டு குடும்பம் பிரிந்திருக்கிறது. சாமிக்கு இந்தாப்பா, வரக்கூடிய வேலைக்கிழமை என்னை வந்து பாருடா, செம்மையாக்கி தரேன், சந்தோஷமாக ஆக்கி தரேன். கர்மசாமிக்கு எப்பா யாருக்கோ மேனியில் ஸ்கின் டிசீஸ். யாருக்கு? ஸ்கின் சம்மந்தமான பாதிப்பு. எஸ், கால் இது பரம்பரை வியாதி கிடையாது, தெரியுங்களா? மரபணுக்கள் மூலமாக வந்த நோய் அல்ல. இது ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வந்த நோய். இந்த நோய்க்கு இந்த உலகத்திலேயே மருந்து கிடையாதுங்கிறத நீ படிச்சிருக்கியா? அப்படியே இந்த நோயை குணமாக்கி தாரம்னு சொல்லி ஒருத்தன் சொன்னாம்னா அது இந்த உலகத்தில் மகா பொய். இந்த நோய் வந்தவர்கள் முதல்ல ஆரம்ப காலத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணம் முதல்ல தோன்றும், தன்னுடைய அங்கத்தின் அடையாளத்தில் மாற்றம் இருப்பதனால். ஆனால் இந்த நோயை இயற்கை என்று நினைத்து மனதை பக்குவப்படுத்தி கொண்டால் நாம் அந்த உலகத்தில் ஜீவிதமாக வாழலாம். இந்த நோய் உன்னையவோ உன் பிள்ளையவோ தொடராது. இதனால் இதற்கு அடுத்து இந்த நோயை வளர விடாமல் நான் தடுத்து தரேன், உன்னை நிம்மதியாக வாழ வச்சு தரேன். நல்லா நடக்கும், கல்யாணம் நடக்கும். திருச்சி மாவட்டத்தில் பாருங்கள், 3 மாதத்தில் நடக்கும். இந்த வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு வீட்டில் எங்கள் அம்மாவுடைய உடல்நிலை நல்லாலன்னு ஒருத்தர் கேட்கார். யார்? தாயாரின் உடல்நிலையை பற்றி காட்டுவது யாருக்கா? உங்கள் மகன் எங்கே இருக்காரு? வாங்க. என்ன செய்யுதுப்பா? உட்கார முடியுமாடா? பிளட்டெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? நீ சொல்லுப்பா, என்னெல்லாம் பார்த்து என்னெல்லாம் கிடச்சிருக்கு ரிசல்ட்டு? நீர் சம்பந்தமான பாதிப்பு உடம்புல இருக்குது, புரியுதா? அதை இன்னையிலேருந்து நீக்கித்தரேன். கீழே உட்கார முடிஞ்சால் இந்த நான் கொடுக்குற கனியின் மருந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். உட்கார சொல்லு. எந்திக்கும் போது நீங்கள் 2 பேரும் கை கொடுத்து தூக்கிடுங்க, சரியா? எல்லாரும் ஒன்று போல கருப்பசாமியை கூப்பிடுங்க. குடிக்கலாம். பாண்டி சித்தருக்கு, சித்தர் ஐயப்ப சாமிக்கு, மகனுக்கு, மகனுக்கு, மகனுக்கு
இனிமேல் இந்த கைகால வலி வராது. யூரின் மூலமாக மலத்தின் மூலமாக இன்னையிலிருந்து நீர் சத்து பூரா வெளியேறிடும், தெளிவாகிடுவாங்க. ஆனால் அவசியம் இல்லாமல் ரொம்ப மருத்துவ டெஸ்ட் எடுத்துறாங்க, வித்தியாசமான பதில்களை சொல்லுவாங்க, உன்னை பயங்காட்டுவாங்க. தேவையில்லை. சரியா? நல்லா இருமா. வேறு என்னடா வேணும்? வேலைக்கு அதுன்னு இருக்கிறேன், அந்த இழுத்துக்கிட்டே இருக்குது, கடன் நிறையா இருக்குது. கடனை தீர்த்து தரேன். வேலையை பற்றி அடுத்த உத்தரவில் உனக்கு நான் பேசுகிறேன். பக்கத்தில் பக்கத்தில் வா, உனக்கு வெளிநாட்டு சம்மந்தமான வேலை கிடைக்கும். அடி கை விடுறா தம்பி, வாடா. கர்மசாமிக்கு சரியா விடல. நீங்கள் குறிஞ்சது எனக்கு பெருசு இல்லை, உங்கள் மனசு கோயிலுக்கு சாமிகிட்ட போகணும், அதான் முக்கியம். வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். செத்த கதையை சொல்லவா, வாழ்ந்த கதையை சொல்லவா, வாழை துடித்து இருக்கும் தங்கச்சி பொண்ணு கதையை சொல்லவா, மகன் கொக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கானே அந்த கதையை சொல்லவா. எந்த கதையை சொல்லணும்? எதப்பா சொல்லணும்? பையனுக்கு ஒரு நல்ல வயசு அமைச்சு அவ்வளோதானே. உன் பையன் அவன் இஷ்டப்படி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தா நீ கட்டிக்கிடுவியா? அது சரி வராது. கால் வந்துட்டு வா, மாற்றிடுவோம். என்னடா மாற்றிடுவான் அப்படின்னா அவன் ஏன் மாற்றிடுவான்? கொஞ்ச நேரம் என் முன்னால் கண்ணை மூடி உட்காரு. என்னையை மட்டும் நினைக்கணும், வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. கண்ணாடியை கலத்திக்காப்பா. இதுவரை பல்வேறு முயற்சி எடுத்து குடும்பத்துக்குள்ள மத வேதனைகள், துயரங்கள், எதிர்ப்புகள், குழப்பங்கள், ஏமாற்றங்கள் அத்தனையும் மாற்றி தாரேன் ஐயா. ஆமாம், உன் திருநாமத்தில் எத்தனாவது பேரை சொல்லணும்ப்பா? ஓ இந்தாடா, நீ பார்க்குற பொண்ணை அவன் கட்டுவான். அந்த கல்யாணத்தை புரட்டாசி மாதத்துக்குள்ளே நிர்ணயமாக்கி ஐப்பசிக்குள்ளே தாலியை கட்ட வைக்கேன். சந்தோஷமடைவாய். இந்தா பூவும் பொட்டுமா புன்னகையுமா இருக்கும். அதே மாதிரி திருமண விஷயமாக கேட்டு வந்தவங்க, வெந்நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, காவி ஊடுத்ததென்ன, பழனிமலை முருகனை பார்த்ததும் என்ன. பழனிமலைக்கு போயிருக்கியா? எப்போ போன? என்ன சொன்ன சாமிட்ட போய்? என்ன காலில் வந்துட்டு வா, பார்த்துக்கிறேன். நீ உண்மையை விரும்பிட்டிய? உன் பையனுக்கு திருமணத்தை நடத்தி வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? குடும்பமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். இந்தா நிம்மதியாக இருப்பேன். சரியாக வைகாசி விசாகத்துக்கு மேலே வரக்கூடிய ஜாதகம் 3 பொருந்தும். ஓடிப்போ. கர்மசாமிக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு யாருக்கோ குழந்தை வேணும்னு கேட்டு வந்தாங்களாம்மா. யாருக்குமா குட்டி வேணும்? உங்களுக்கே வேண்டுமா? அப்படியா? கல்யாணம் முடிச்ச எவ்வளோ வருதா அதுடா? இதுவரை குழந்தை இல்லையா? வாடி, உன் பேர் என்ன? பத்மபிரியாவா? நீ வந்துட்டியா? தங்க பிள்ளைகளாக இருக்கீங்களா? வாங்கப்பா. உட்காருங்க. 2 பேரும் இவங்க மடியில் உட்காருங்க பார்ப்போம். இல்லை, 2மே பொம்பளை பிள்ளை பிறக்கும். ஒருத்தி பேர் காமாட்சி, இன்னொரு பேர் மீனாட்சி. இந்த வைகாசிலிருந்து குழந்தை ஜனனம். எந்த ஒரு மருத்துவத்தையும் நம்பாதே, கருப்பசாமியை மட்டும் நம்பு. புண்ணியம் கிடைச்சாச்சு, ஆனந்தமாயிரு. எங்கேயோ கிடாய் விட்டணுமா, சேவலை இருக்கணுமா? எங்கே? உடனே செஞ்சிரு. வந்தால வா. கருப்பசாமிக்கு எங்கேயோ பணத்தை போட்டுட்டேன், எங்களுக்கு கிடைக்கல. நான் போட்டது சரியா தப்பானு எனக்கு தெரியலை. போடும்போதெல்லாம் புத்தி வந்துருக்குன்னு. எங்கே போட்டியே? இடம் அது எதுவும் கம்பெனி இடமா சாதாரண இடமா? சாதாரண இடம். கண்ணு மூடி பார்ப்போம்.
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கால் வந்துட்டு வா. இப்போ என்னடா வேணும் உனக்கு? பணம் வேணுமா இடம் வேணுமா? பணம் வேணும். அந்த இடத்த இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சா தெரியுமில்ல உனக்கு? இந்தா உன் பணத்தை வாங்கி தரேன், சண்டை போடாமல் வாங்கி தரேன். உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு கையில் ஒடிஞ்சிரும்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. உன் பணம் கிடச்சாச்சு, ஓடிப்போ. கருப்பசாமிக்கு திருப்பூர். நான் ஒடிக்கும்னு நினைக்காதீங்க, அவனுக்கு விதி இருக்குன்னு எனக்கு தெரியுது, அதை சொன்னேன். உடனே என்னைய தப்பாக சாமி நினைச்சா ஒடிச்சிருவாரோ அப்படின்னு என்னை ஏவலால் ஆக்கிறாருங்க. திருப்பூர். கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஏய் திருப்பூர் மட்டும் நின்னுங்க. கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யார்? யாருக்குக்கா? வா ஓடியா ஓடியா ஓடியா. திருப்பூர். என் பிள்ளை சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யாரு? ஓய் வாங்கங்க. உன் வீட்டுக்குள்ளே போனேன், ஒரு அம்மன் தெய்வம் வீட்டுக்குள்ளே வருது, அதெல்லாம் ஒழுங்காக வச்சு கும்பிட்றீங்களா? ஆ காலைல வந்துட்டுவாங்க. வாடி வாடி. ஏக்கா உன் பையனை பார்த்தேன், பாக்கெட்டில் பணம் இல்லாமல் பிள்ளை வெளியே போகாது. கட்டியோ உங்கள் குடும்பத்துக்கு மாறுபட்ட குணம் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், தப்பான பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அவனை திருத்தி தெளிவடைஞ்சி தந்தால் போதுமா? இந்த வேறு என்ன வேணும் சொல்லு, வேறு என்ன வேணும்? புரியல. கஷ்டத்தை தீர்க்க பிள்ளைய உன் சொல்லுபடி கேட்க வைக்கேன், நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், சந்தோஷமா இருப்போம். கருப்பசாமிக்கு எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையப்பா. வீட்டில் யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு கேட்க வந்து யாரு? யாருக்குமா சோமில்ல? வாங்க. உனக்கே சோமில்லையா? கால் வந்துட்டோம். உட்காருமா ஏம்மா, உட்காருமா. அழுதுன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது உன் ஆத்மாவில் பதிவாகாது. என்னையை நம்பி சந்தோஷமாக நிஷ்கலமாக உன் மனசை வச்சனா நான் சொல்கிறது உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தம்பி, உன்னுடைய தாயார் இந்த சரீரத்தில் உள்ள ரத்தத்தை எடுத்து பார்த்தேன், பிளட்டில் எந்த ஒரு கிருமிகளும் விஷயங்களும் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. உண்மையா? அப்போ தோலில் எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கேட்க நினச்சிங்க. பதில் இதுவரை கிடைக்கிறையே. ஸ்கின் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய டிசீஸ், ஒரு புதிய நோய். அது வந்து தோல் வறட்சி சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு நோய். இது சாதாரணமாக குணமாயிரும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவங்க ஆத்தாவுக்கு கேன்சர் இருக்குன்னு எவனாவது சொல்லிடுவான். அதை நம்பிக்கிட்டு நீங்கள் பங்கர இழுத்துக்கிட்டு அலைவிய. அப்படி ஒன்றுமே வராது, அப்படி நடக்கவும் செய்யாது. இதை நான் குணமாக்கி தெளிவாக்கி தந்துருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு ஸ்கின் ஏரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருத்துவம் படித்தவங்க யாரும் இருக்கீங்களா? இந்தா உன்னுடைய நோயை தீர்த்து தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. அதை அடுத்த உத்தரவில் மாற்றி தரேன். என்ன வா. எதுக்கும் கவலைப்படக்கூடாது, படப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, அழக்கூடாது. வா பக்கத்தில். உன் கடனை தீர்த்து தரேன், தொழில் நல்லாக்கி தரேன். சந்தோஷமாக இருங்க செல்ல மக்களே. போங்க, சந்தோஷமாக இருக்கு. ஓ வருத்தப்படக்கூடாது, ஓடு. வீட்டுக்கே நீங்கள் புறப்படலாம். சரியா? போங்க. அதே திருப்பூர் எல்லை என் பையனையும் என் பிள்ளையும் திருத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. யாரை திருத்தி தரணும்? பொய் சொல்கிறது மாதிரி தெரியுது. யாரை திருத்தி தரணும்? பையனையும் பொண்ணையும். சரணா கால் வந்துட்டு வா. ஒன்று நான் சொல்கிறத கேட்டு நீ அடங்கு, இல்லையா நானே அடங்கிக்கிறேன். விடிந்து விட்ட பொழுது ஒன்று, முடிந்து விட்ட கதையும் ஒன்று, காலதேவன் கையினிலே ஆடுகின்றான் நேரம் என்று. பையனுக்கு என்னப்பா செய்யணும்? வேற முதல்ல பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். மனத்துக்குள்ளே சில குகைகள் தோன்றியிருக்கு, மனக்குழப்பங்கள், அவைகளெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தரேன். என்ன
தீபம் ஏற்றி கும்பிட திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிருக்கியா? கால் வந்துட்டு வா. முருகா வாப்பா, ஜெயித்தாச்சு வா. ஆடி 30க்குள்ள பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை பெருகும். அதற்கு முன்னால் உன் பையனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிரும். உன்னை விட்டு சென்னைக்கு செல்வான், சிறப்பாக வருவான். புரியுதா? 3 வருஷம் அங்கே வேலை பார்ப்பான். 3.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொண்ணோட வருவான். வேணும் வேண்டாங்கிற முடிவெடுத்து என்னையை பார்க்கறப்ப நான் கட் பண்ணி விடுவேன். போயிட்டு டைரியில் போய் எழுதி வச்சுக்கிடுவேன். ஓ காது கேட்கலப்பா, காது கேட்கலடா. தைரியமாரு. கர்மசாமிக்கு கொடுத்துக்கலாம். யாருக்கு? சகோதரன். உடன் பிறந்தோர்களால் உபத்திரம் தாங்க முடியவில்லை. கூட பிறந்தவங்களால் இடைஞ்சல் இருக்குன்னு யாரோ வருத்தப்படுறாங்க. யாரப்பாது? உற்றார் உறவினர் என்று சற்றேனும் விரும்பாந்து இருத்தல் வேண்டாம். உற்றார் உறவினர் எல்லாம் உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். காலன்றாங்க. நம்ம சொன்னால் யார் கேட்கா? என்ன என்னப்பா யாருப்பா கூட பிறந்தா? என்னாச்சு? அப்படியா? அக்கா தானே, அம்மாவுக்கு சமம் விட்டு கொடுத்துட வேண்டியது தானே. நான் விட்டு கொடுத்தேன், என் பிள்ளைகளை எப்படி விட்டு கொடுக்க கேட்கிய? கால் வந்துட்டுவான். நெருங்கி நெருங்கி பழகும் போது பிள்ளைகளுக்கு வயசு எத்தனை? மகனுக்கு 21ங்க, பாப்பாவுக்கு 19. பையன் நெருங்கி நெருங்கி ஒரு ஆள்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் வெளியே தூக்கிறோம். என்ன புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுரு. பிள்ளைய மூலம் காப்பாற்றி தரேன், பையனை திருப்பி தரேன். 3 மாதம் கழித்து சொத்து விஷயத்துக்கு முடிவாயிரும். பேச்சுவார்த்தையிலே முடியும். குழப்பமே வராது. இப்போ கர்மசாமிக்கு அப்படியா? பேக்கரி ஷாப். உன்னுடைய வியாபாரத்தை பெருக்கி தரேன். வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி உன் கடனை தீர்த்து வந்துடுறேன். உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை சரியாக்கணும். வேறு என்னடா வேணும்? இனிமேல் யாரும் உன் துட்டை களவாங்க மாட்டாங்க. புரியுதா உனக்கு? உன் பொருள் இனிமேல் யாரும் களவாட மாட்டார்கள். வேறு என்ன வேணும் சொல்லு. அதுக்கு மட்டும் என் பார்வை அங்கே போகலை. பொறுத்திருந்து பார்க்க. கர்மசாமிக்கு வேலூர். நாட்டுக்குள்ளே பல சாதி நரிக்குறவர் நாங்க ஒரு சாதி. கூட்டத்திலே தனி வீடு கொடுத்தா வாங்க மாட்டோம் மறு வீடு. சாமி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டு வந்தது யாருப்பா? வா. டும் 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 டும். இது யாருடா? மருமகன். உன் மகாபுருஷனா? சரி, கால் வந்துட்டு வா. நில்லுக்கா நில்லுக்கா. இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரேன். அதில் அரசாங்க உதவியும் கிடைக்கும், உன்னுடைய உழைப்பிலையும் வெகுமதி கிடைக்கும். இனிமேல் எல்லாமே லாபம்தான். என்னைய பார்த்துட்டெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செல்வமும் சிறப்பும் பெருகும். வா. காணும் இடமெல்லாம் கண்மொழியில் காட்சிடா. எல்லா கஷ்டமும் தீர்ந்தாச்சுடா. நல்லா இருடா. நல்ல முறையில் பிறக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். போயிட்டு வாங்க. அடுத்து யாருப்பா? கடன் வச்சிருக்கோம்னு சொல்லி வருத்தப்படுறானே, யாருடா அது? ஓஹ் ஓஹ். நான் கோட்டு. தம்பி, உண்மையை பேசுவியா பொய் பேசுவியா? ஏன்னா இவன் உண்மை பேசுவானா பொய் பேசுவானா? பார்த்தியா? அந்த அந்த பெஞ்சிக்கீழே என்னமெல்லாம் இருக்குடா? அந்த பெஞ்சிக்கீழே என்னமெல்லாம் இருக்கு? இல்லை, அதுக்கு கீழே. உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நீ குடிப்பானாடா? இதுக்கு முன்னால் குடிச்சியா? நல்ல பிள்ளை. ஆனால் என்ன அப்படி போய் சொல்லி தெரியுது நீ? சரி, கால் வந்துட்டுவான். தங்கமான பையன், நல்ல வேண்டாம், வாழ்த்துவான் அவனை. நம்ம என்ன
நீ இன்னொரு தடவை காலில் வந்துட்டு உன் மனசு சரியில்லையே, இன்னொரு தடவை கும்பிட்டு வா. மனிதன் மனசில் தாண்டா உயர்வு வேணும், உண்மையா இல்லையா? வா உட்கார், கண்ணை மூடிக்கா, என்னைய பார். நீங்கள் வந்து உட்கார்ந்தோடனே ஜக்கம்மா காளியம்மாலாம் வராங்க, புரியுதா? மதுரை மீனாட்சி நீங்கள் இஷ்டப்பட்டு கும்பிடுறீங்க என்ன? ஆனால் உங்களுடைய வீட்டுக்குள்ளே 3 வருஷமாகவே நிறைய கடன்களும் மனவேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இருக்கிற வீட்டை கூட நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படி உங்களை இழக்க விட மாட்டேன், உங்களுக்கு பணம் தரேன், அதிர்ஷ்டம் தரேன். கேரள நதிக்கரைக்கு செல்லுகிற பொழுது பரிசுகளை அள்ளி வருவீர்கள். கால் வந்துட்டு வாங்க. வா இந்தா கர்மசாமிக்கு. இந்தா நல்லா இருக்கா மகனே. இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், 3 மாதத்துக்கு பிறகு நம்ம எடுப்போம், சரியா? ஓடியா நல்லா இரு. எல்லா வியாபாரமும் பெருகும். இனி கஷ்டம் வராது, மனதை அடக்கு, செம்மையாகும். பொண்டாட்டி உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லைன்னு யாரோ கேட்குறானே, யாரோட உன் பொண்டாட்டிங்க? வாம்மா சின்னம்மா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பாண்டி பூஜை கூட போய் வந்துட்டேன், பசங்க இல்லை, குழந்தை பக்கம் இல்லையா? என்னோட சின்ன பசங்களை பேரம் பற்றி பார்த்துட்டாங்க. 20 வருஷம் வந்து சார் கல்யாணம். அப்படியா? கொஞ்சம் கண்ண முடுங்க, என்னென்னு கேட்போம். நல்ல கல்கத்தா போயிருக்கேடா? கல்கத்தா கும்பிடுவியா அவளை? நான் வந்து நிற்கா பாருடா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா, அவள்கிட்ட கேட்குறேன். கும்பிடு. அப்பா எண்ணிக்கிட்டு 9 மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறகுற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். இதுவரை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கலையே. மருத்துவம் பார்க்கக்கூடிய மனநிலைகளில் நீங்கள் யாரும் கிடையாது. அதனால் எப்படியாவது எனக்கு வேணும். கர்ப்பப்பையில் உனக்கு எந்த குறைகளும் இல்லை, வீணாக கவலை கொள்ள வேண்டாம், புரியுதா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்தா வெற்றி உண்டு. 9 மாதங்களுக்கு பின் தான் நடக்கும். கர்ப்பசாமியை நம்பி இருந்துக்கா, பிள்ளை உண்டாயிருவேன். புண்ணியமாயிரு. ஓ காது கேட்கல, திடீர்னு என்ன தெரியல, காது கேட்கல, அது கேட்கல. 3 வருஷ காலமாக உன்னுடைய தொழிலும் மனத்தும் ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு கடன் பட்டு நிறைய பொருள்களும் பணங்களும் நஷ்டம். நகை நட்டுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வேறு என்னப்பா வேணும்? இந்த கடனை தீர்த்து தொழிலை வகுத்து தாரேன். பக்கத்தில் வா, எட்டி இருக்கக்கூடாது, என் பக்கத்தில் இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் ஒருத்தர் அந்த விபூதி வாங்கிக்காங்கப்பா. வா, உனக்கு என்னடா வேணும்? இந்தா கடன் தீர்த்து தாரேன். இந்தா பணம் கிடச்சாச்சு, ஊருக்கு கிளம்பலாம். உனக்கு என்னையா வேணும்? வேன் உடனே எடுத்துக்கா, என் பேரை போட்டுக்கா, கருப்பசாமி துணை சித்தர் ஐயப்ப சாமின்னு போடு, ஓடும். உனக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யமாக இருப்பீங்க, போங்க. உனக்கு என்ன வேணுமா? நிறைய பணம் வரும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தைலமே உங்கள் வலியை தீர்க்கும். அப்படிங்க வாடா, உனக்கு என்ன வேணும்? அவனே பார்த்தாம்னா என்ன செய்வேன்? பார்த்துக்கிட்டு தான் கெட்டிக்கா போ. இந்தா நல்லா இருக்கும், தொழில் பெருகும், ஓடு. வாப்பா, உனக்கு என்னடா வேணும்? ஐஸ்வர்யமாக இருப்பேன், நல்லா இருக்கும். இந்தா பெரியா, வயசாகிட்டா எல்லாம் வலிக்கும், செய்வனெல்லாம் வைக்கலை, வீணா குழம்பாக. இந்த வலி இனிமேல் இருக்காது, நல்லா இருக்கும். நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம் மக்களே. நீங்கள் வேலூரா? வேலூரில் இருந்து பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார்? தொழில் பற்றி கேட்க வந்தது யார்? வா, என்ன தொழில்டா தம்பி? உனக்கு என்னடா தொழில்? ஏய் அம்மா, என்ன நீட்ட பாம்பா இருக்கு, அங்கே ஒரு நிற்கி.
நாகம் சொந்தமான கோயில் எங்கடா இருக்குது? அதான் சொந்தமாக ஊர் உள்ள இருக்குது. அது அது நான் என்ன? இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்குது. அதான் நீட்டமாக உன் வீட்டு எல்லையிலேருந்து நிறைய இருக்காது. அந்த அம்மாட்ட கேட்டேன், 3 ஆண்டு காலங்களாக உனக்கு தொழில் சரியில்லாமலும் நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே வலி வேதனையும் இருக்கும் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. அந்த வேதனை வராமல் காப்பாற்றுறேன், உன்னுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன், தொழில் வளப்படுத்தி தரேன், வேறு என்ன வேணும்? தம்பி இது கேஸ் இன்சூரன்ஸ் வராத இருக்குது. கால் வந்துட்டு வா. வந்துடும் வந்துடும், எடுத்தாச்சு வச்சாச்சு, வா. அந்த ஃபைல்லாம் எடுத்துட்டாங்க, உனக்கு பணம் கிடைக்கும், தைரியமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆட்டோ வந்து சரியாக ஓடல. பேர் என்ன வைக்கலாம்? இந்தா ஓட்டிக்கா. பேர் என்ன வைக்கலாம்? ஆட்டோக்கு பேர் என் பேரை வைப்பா, சந்தோஷமா இரு, வாயா, புண்ணியமாக இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு எப்பா இப்போ ட்ரெயின் இருக்குது, போயிருங்க. ஆ இன்னொரு தவங்க போட்டு வா. தம்பி வாடா. ஒரு பொம்பளை குறுக்க வராளா, அவ யாரு? ஆ குறுக்க வராளா? சரி, கால் வந்துட்டு வா. யார் வாழ்க்கையில் குறுக்க வரல? இது ஒரு பெரிய விஷயம். நம்ம சொன்னோம். ஆய் இல்லை, என்ன உங்கள் ஊர் குடும்பத்தில் முன்னால் யாரும் சாமி ஆடினாங்களா? வீட்டில் யார்? அதோ அந்த நிற்காரு. இன்னும் ஆடிக்கிட்டு இருக்க நீ? அங்காளம்மன் இருக்கலாம். அங்காளம்மன் கோயில் எங்கடா இருக்குது? 3 கிலோமீட்டர். இந்தா உன் தொழிலை வளப்படுத்தி தரேன், கடன் பண்ணாமல் காக்கிறேன், வேறு என்ன வேணும்? அண்ணனுக்கு கல்யாணம். அண்ணனுக்கு கல்யாணம் கல்யாணம் வேணும். பண்ணிருக்கோம். யாருக்கெல்லாம் எனக்கு சரி, அண்ணனுக்கு சரி. கல்யாணம் நடக்கலை? கல்யாணம் கொடு. அதுக்கப்புறம் பொண்ணு சொல்லுவாங்க. உனக்கு முதல்ல கல்யாணம் நடக்கும், அதுக்கு பிறகு தான் அண்ணனுக்கு நடக்கும். கர்மசாமிக்கு உங்களுக்கு உண்மையிலேயே சோழ வந்தானா? அப்படியா? உங்கள் ஊருக்குள்ளே இறங்கி போகையில் இடது பக்கத்தில் ஓடையும் தோப்புகளும் தஞ்சைகளும் உண்டா? அதை தாண்டி போனோடனே அம்மன் கோயிலும் கருப்பசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் உண்டா? அப்போ நீங்கள் தான் கால் வந்துட்டு வாங்க. தம்பி, உங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா சொத்தெல்லாம் எங்கே இருக்குது? ஒரு வீடு தான். அதெல்லாம் இப்போ யார் வச்சுருக்கா? எங்கிட்டே இருக்குது, அப்பாட்ட இருக்குது. வேறு யாருக்கெல்லாம் அது கொடுக்கணும்? கோயில் வீடாக மாற்றி வச்சுருக்காங்க. அதில் குழப்பம் இருக்குங்கிறதுக்கு தான் அந்த கேள்வியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? பாப்பா பூக்கணி பக்கத்தில் வாங்க. என்ன மலர்கள் வாங்கிட்டு வந்தியே எனக்கு? நல்ல மாலை, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, முல்லைப்பூ. எப்போ என் செண்பகப்பூ எங்கே? மலர் கண்ணை முடிக்காங்க எல்லாரும், 2 பேரும் கண்ணை முடிக்காங்க. கழிந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் தேனி எல்லையில் இருந்து கர்மசாமி என் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை நீண்ட வயதாகியும் பெண்ணாக இல்லாமல் கன்னியாகவே இருக்கிறாள், பூ பெய்யவில்லைன்னு காட்டு வந்தான். அப்போ என் பாதரத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து நான் போட்டு கொடுத்தேன். இதை கொண்டு போய் உன் பிள்ளை தலையில் போடு, அடுத்து வருவது வேறு பூ கொண்டு வாங்கினேன். இப்போ அந்த பிள்ளை புனிதமான பெண்ணாகி கல்யாணம் முடிக்கல ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி உன்னுடைய பிள்ளை 21 நாட்களுக்குள் அறிகுறியான அடையாளத்தை காட்டி பூ பெய்து புனிதமான செய்தியோடு என்னை பார்க்க வருவார். இந்த பூவை கொண்டு போய் அவள் தலையில் கட்டி போடணும், அல்லது தலைக்குள்ள வச்சு படுக்கணும். இந்த கனியை புழிஞ்சு அவளுக்கு கொடுக்கணும். வெற்றி உண்டு, ஆனந்தம் உண்டு. கர்மசாமிக்கு வெந்நீர் கொடுப்பா, வெந்நீர். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளாகவே குடும்பத்தில் பாவ விரோதமான செயல்களும் மனக்குழப்பங்களும் இருக்குது. இது மூட நம்பிக்கையில் சொல்லப்போனால் செய்வன கோளாறு நடந்து தான் நம்ம குடும்பத்தில் இந்த பகையும் இந்த வேதனையும் இந்த துயர அலைகளும் இந்த தடைகளும் நடக்குன்னு சிலர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் செய்வனை கோளாறுகள் அல்ல, இது பாவத்தின் அடிப்படையில் வந்த வினைகள். அதனால் சரியாக 1, 2, 3, 4 ஆவணி மாதத்துக்கு பின்பு உனக்கு ஒரு பெண் அமையும், கல்யாண வாழ்க்கை கூடும். இனி உன் இஷ்டப்படி கற்பனையில் ஒரு பெரிய மாளிகையை
உண்மையாக உருவாக்கி தருவேன். அதில் என் பேர் மாளிகைப்பாறை கருப்பசாமின்னு அடிச்சு விடு. ஜம்முன்னு இருப்பேன். சுய தொழில் 1 2 3 4 6 3 லாரி 3 காரு வச்சு தொழிலும் நடத்துவேன். சந்தோஷமாக இருப்பாங்க. நீ மகிழ்ச்சியா இருடா, போயிட்டு வா, சந்தோஷமாக இருக்கு. இந்தா நான் கொடுத்த காசு உனக்கு கோடியாக குவியும்.